கொடுத்த காதல் காலவாரி விட்டது. லிப்ட் கேட்டு போன காதல் ஷிப்ட் மாறி போனது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது. அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு தொடங்குச்சு. இப்படிதான் இருக்குது இன்னைக்கு காதல். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, பேச்சாளர் ராஜா அவர்கள் பேசும்போது சொல்வார்கள் நாய் காதல் ஒன்று இருக்கிறது என்று. அவங்க சொன்னாங்க காதல கொச்ச பாத்துறாங்களா, நாய் காதலாம் பேய் காதலாம். அதெல்லாம் இல்ல, நாய் காதல், பேய் காதல், அப்புறம் குரங்கு காதல், அப்புறம் பாத்தீங்கன்னா கோட்டாங்காதல். ஐயா அவர் அடிச்சு கிடிச்சு கூட போறாரு, தள்ளி வாயா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாய் காதல் என்னடா, நாயின்னு சொல்றானே கடிக்குமா, கடிக்காதுங்க ஐயா. நாய் காதல் என்ன தெரியுங்களா, இதுக்கு பஸ் ஸ்டாண்டு தெரியாது, பீச் தெரியாது, சினிமா தியேட்டர் தெரியாது, பஸ்ல பக்கத்துல இருக்கிறாங்களே எல்லாம் தெரியாது, அது பாட்டு அது வேலை செய்யும். இதுக்கு பேர் தான் என் நாய் காதல். அடுத்தது பாத்தீங்கன்னா பேய் காதல் ஐயா. இது வந்து பாத்தீங்கன்னா நடு ஜாமத்துல தான் வர இந்த காதல். இருட்ட தேடும், மொட்டை மாடியை பார்க்கும், பாத்ரூம் எங்க இருக்குதுன்னு பார்க்கும், மரத்தடி எங்க இருக்குதுன்னு பார்க்கும், அங்க போய் நின்னுக்கிட்டு தான் பேசும். இதுதான் வந்து பேய் காதல்.